காவேரி விஜய்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் எல்லா உண்மையுமே சொல்லிட்டேன்றதை நேற்றே வாய்ஸ் நோட்டில் அனுப்பிட்டேன். ஆனால் நீங்கள் ஏன் இன்னுமே என்னை பார்க்க வராமல் இருக்கீங்க? அம்மா வேற உங்களை பார்த்து ஏதோ பேசணுன்னு நேற்றுலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. சீக்கிரமாக வாங்கங்கன்னு சொல்ல, ஆனால் விஜயும் நான் எதுக்காக உன்னை பார்க்க வரணும்? அதான் நீ என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டல்ல, அதுக்கப்புறமா எதுக்காக நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணணும்? இப்போ நீ உண்மையை சொல்கிறதுலையும் சொல்லாமல் இருக்கிறதுலையும் எந்த டிஃப்ரென்ஸும் எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ கர்ப்பமாக இருக்கன்றத தெரிஞ்சதுக்கு அப்புறமா தானே என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தேன். உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு உன்னோட குடும்பத்தோட சந்தோஷம்தான் முக்கியம். என்னை பற்றி துளி கூட கவலைப்படாத. உனக்காக நான் எதுக்காக அங்கே வந்து பேசணும்? இங்கே பாருங்கங்க, நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனால் தயவு செஞ்சு என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. நான் எதுக்காக அப்படி பேசினேன்றத உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரமே சொல்கிறேன். ஆனால் அதை சொன்னால் உங்களால் நம்ப முடியுமான்னு கூட எனக்கு தெரியலைங்கன்னு சொல்ல, விஜயும் இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் எனக்கு முழுசாக உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு தெரியும் நீ ஏதோ ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு தான் என்னை விலக்கி வச்சேன்னு. எனக்கு முதல்ல அந்த உண்மையை சொல்லு, அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்றதை நான் யோசிக்கிறேன். இங்கே பாருங்கங்க, இதில் தயவு செஞ்சு விளையாடாதீங்க ப்ளீஸ். முதல்ல வீட்டுக்கு வந்து அம்மா கிட்ட பேசுங்க. நான் அதுக்கப்புறமா என்ன விஷயம்னு சொல்கிறேன். ஏன் அப்படி நானே சொல்லலைனாலும் உங்களுக்கே கூடிய சீக்கிரம் தெரிய வரும். ஏன்னா அந்த வீட்டுக்கு நான் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கே நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்றது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்துடுங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறமா என்னை எதுவுமே பேச வைக்காதீங்க. உண்மையாகவே நான் கஷ்டப்படக்கூடாது, உங்கள் குழந்தையும் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு என்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்காம இப்போவே என் வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசி என்னை உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க. ஒரு வேளை அப்படி மட்டும் நீங்கள் வரல, அப்புறம் ஆயுளுக்கும் நான் உங்களை பார்க்க கூட மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலமை ஆயிடும்னு எனக்கு பயமாக இருக்குங்கன்னு சொல்ல, இதில் பயந்து போன விஜயும் சரி ஃபோனை வை, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும்னு காவேரி முன்னாடி கொஞ்சம் தைரியமாக பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு, இவ பேசுறதை பார்த்தா கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. முதல்ல அவங்க அம்மாவை சமாளிப்போம், அதுக்கப்புறமா என்ன பிரச்சனைன்றதை நம்ம பேசி தீர்த்துக்கலான்னு சொல்லிட்டு உடனடியாக சாரதாவை பார்க்கறதுக்காக அங்கே கிளம்பி போகிறாங்க. அதே சமயத்தில் காவேரியும் விஜய் நம்ம பேசினதை வச்சே கண்டிப்பாக பிரச்சனை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்து அம்மா கிட்ட பேசி என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்ற நம்பிக்கையோட அவங்களோட திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே வந்து சாரதாவும் என்னடி என்ன அந்த தம்பிக்கிட்ட பேசுனியா? ஆமாம்மா பேசிட்டேன், அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாராம். என்ன கூட்டிகிட்டு போகிறாருன்னா? நான் பேசணும்னு சொல்லியிருக்கல்ல, நான் பேசி முடிச்சதுக்கப்புறமா தான், என் சந்தேகம் தீர்ந்ததுக்கப்புறமா தான், எனக்கு முழுசாக நம்பிக்கை வந்ததுக்கப்புறமா தான் நான் உன்னை அந்த தம்பி கூட அனுப்பி வைப்பேன். இதை கேட்டுட்டு கங்கா உடனே அம்மா என்னம்மா இப்போது தலைகீழாக பேசிக்கிட்டு இருக்க? என்ன இருந்தாலும் விஜய் கூட தான் காவேரியால் வாழ முடியும். அதுக்கான காரணமும் இப்போ என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை? அப்புறம் எதுக்காகம்மா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? பாட்டியும் ஆமாம் சாரதா, இதுக்கப்புறமாவும் நீ இதில் அதிகமாக எதை பற்றி யோசிக்காத. காவேரியை விஜய் கூடயே அனுப்பி வச்சிரு. நீ எதுவும் அந்த தம்பி கூட பேசக்கூட தேவையில்லை. அதான் காவேரிக்கு அந்த தம்பி மேலே முழுசாக நம்பிக்கை இருக்குல்ல. அப்புறம் எதுக்காக நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏன் இதுக்கு முன்னாடி கூட காவேரியே விருப்பப்பட்டா தாராளமாக அவன் கூட போகலான்னு நீயே அவளுக்கு சுதந்திரம் கொடுத்ததானே? ஏன் இப்போ அதை மறந்துட்டு பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாருங்க அத்தை, நான் முன்னாடி சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன் இப்போ கூட இவ கர்ப்பமாக இல்லைனா நான் அதை தான் செஞ்சுருப்பேன். ஆனால் இப்போது இவளை பற்றி மட்டும் நான் கவலைப்பட முடியாது. இவ வயிற்றில் வளர்கிற என்னோட குடும்ப வாரிசை பற்றியும் நான் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். இவ அங்கே போய் எல்லாத்தையும் சமாளிச்சிருவானே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இவளை கஷ்டப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க இவளோட குழந்தையுமே சேர்த்து கஷ்டப்படுத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது. அதனால தான் எனக்கு நம்பிக்கை வர்ற வரைக்கும் இவ இங்கே தான் இருக்கணும். அப்படி நம்பிக்கை வரலன்னா என்னம்மா பண்ணுறது? கண்டிப்பாக உன்னால் அந்த தம்பி கூட சேர்ந்து வாழ முடியாது. இதை கேட்டுட்டு காவேரி அம்மா அப்படிலாம் ஒரு சந்தர்ப்பம் வரவே வராதுமா. உனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அவர் என்கிட்ட எப்படியெல்லாம் பேசுவாரோ அதே மாதிரி உங்ககிட்ட பேசி என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கமா. நான் விஜயை முழுசாக நம்புறமான்னு சொல்லிட்டு இப்போ போய் என் துணிமணி எல்லாத்தையுமே எடுத்து வைக்கிறேன்னு அவங்க பெட்டியை பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கங்காவும் பாத்தியம்மா காவேரி எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கா, நீ ஏம்மா அவளை கொஞ்சம் கூட நம்பவே மாட்டேன்ற? இங்கே பாருடி, எனக்கும் நம்பணும் தான் ஆசையாக இருக்குது. ஆனால் நான் மற்றவங்கள பற்றி எதையுமே யோசிக்கல, என் பொண்ணை பற்றி மட்டும் யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அவள் ஏதோ காதல் தலைக்கேறினால இப்படியெல்லாம் எதை பற்றியுமே யோசிக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் எனக்கு தான், நான் தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சவ. அதனால அந்த கஷ்டம் என் பொண்ணுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த சமுதாயம் என்ன நினைக்குதோ அதை பற்றி கூட நான் இப்போ கவலைப்படல. அவள் போய் வாழ போகிற வீடு அவளுக்கு சரியாக இருக்கணும். அதுக்கு எனக்கு உறுதியாக ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்படுது. அதை மட்டும் அந்த தம்பி கொடுத்துட்டா நான் ஏன்டி பிரச்சனை பண்ண போகிறேன்? இப்போ எதுக்காக வீணா நான் பிரச்சனை பண்ண போகிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கீங்க?
அங்கே எந்த பிரச்சனையும் இல்லைனா இங்கேயும் எந்த பிரச்சனையும் வராதுன்றதை புரிஞ்சுக்கோங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே வாசலில் விஜய் வந்து கொஞ்சம் தயக்கத்தோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே குமரனும், வாங்க பிரதர் உள்ளே வாங்க. இல்லை, அவங்க சொல்லட்டும், நான் அதுக்கப்புறமா உள்ளே வரேன். அதான் எல்லாம் முடிவாயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன வெளியவே இருந்துக்கிட்டு உள்ளே வாங்க. சரி வரேன் அப்படின்னு விஜய் இவ்வளோ நேரம் காவேரி கிட்ட ரொம்பவே திமிராவும் கோபமாகவும் பேசிகிட்டு இருந்தாலும் அவங்களோட குடும்பம்னு வரும்போது ரொம்பவே பொலைட்டாக பேச ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் தயக்கத்தோடையும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு கங்காவும், உட்காருங்க நான் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, உடனே சாரதாவும், குடிங்க, குடிச்சிட்டு பொறுமையாக பேசுவோம். இல்லை, என்ன விஷயம்னு சொல்லுங்கள். ஏன் இன்னும் காவேரி உங்ககிட்ட என்ன விஷயம்னு சொல்லலையா என்ன? இல்லை, அவள் சொன்னால் இந்த மாதிரி உண்மை தெரிஞ்சிடுச்சுன்னு நாங்களே உங்கள் 2 பேர்கிட்டையும் எல்லா உண்மையுமே சொல்லிடலான்னு நினச்சோம். ஆனால் காலம் சரியாக வரல. 2 பேர்கிட்டையும்னா எங்கள் குடும்பத்துக்கிட்டையும் உங்கள் குடும்பத்துக்கிட்டையும். அப்போனா இன்னும் நீங்கள் எந்த உண்மையும் சொல்லலை அதானே? ஆமாம், இன்னும் யாருக்கோ எந்த உண்மையும் தெரியாது. சரி சரி, எப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கிட்ட இதை சொல்ல போகிறீங்க? இல்லை, இப்போவே நான் காவேரியை கூட்டிகிட்டு போகும்போது எல்லாத்தையுமே சொல்லி அங்கே உள்ளே அழைச்சிட்டு போகிறேன். ஏன் அப்படி சொல்லலைன்னா காவேரியை உள்ளே விட மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சா என்ன? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்ஃபேக்ட் என்னோடய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே காவேரியை ரொம்பவே பிடிக்கும் தெரியுமா? போதும் தம்பி போதும், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீங்கள் இதுக்கப்புறமாவும் எங்களை சமாளிக்கணுன்றதுக்காக அவங்கள பற்றி பொய் சொல்ல வேண்டாம். இல்லைங்க, நான் பொய் சொல்கிறதுல என்ன இருக்குது? நிஜமாவே காவேரி அந்த வீட்டுக்கு வரணும்னு என் தாத்தா பாட்டி ரொம்பவே ஆசைப்படுறாங்க தெரியுமா? ரொம்ப ஆசைப்பட்டவங்க தான் இங்கே வந்து டிவோர்ஸ் கேட்டுட்டு போனாங்க. டிவோர்ஸா? யாரும் வந்து கேட்டுட்டு போனாங்க? இங்கே பாரு காவேரி, இந்த தம்பிக்கு எந்த உண்மையும் தெரியாதுன்ற மாதிரி பேசுகிறாங்களே, இது உண்மைதானான்னு இவரை நான் நம்பலாமா? அம்மா, நிஜமாவே அவருக்கு எதுவுமே தெரியாதுமா. அவர் பேசுகிறதுலேருந்தே தெரிய வேண்டாம், அவர் கண்டிப்பாக எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினச்சி கூட பார்த்ததில்லைன்னு. சரி சரி, அது உண்மையாக இருந்தால் நல்லது தான். விஜய் உடனே, ஒரு நிமிஷம், முதல்ல டிவோர்ஸுன்ற வார்த்தை எதுக்காக வந்துச்சு? என் வீட்டிலேருந்து யாராவது வந்து உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா? காவேரி, ஒருவேளை அதுக்காக தான் நீ என் கூட வரமாட்டேன்னு சொன்னியா என்ன? காவேரியோட நீ தலகுனிய கங்காவும், ஆமாம், இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்கிறது தப்பு தான். சரி, உங்ககிட்ட சொல்லிடுறோன்னு சொல்லிட்டு கங்கா உடனே, உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் சித்தியும் உங்கள் பாட்டியும் வந்து காவேரி கிட்ட டிவோர்ஸ் கேட்டாங்க. அதுவும் நீங்கள் கேட்டாதா? அவங்க எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு போனாங்க. ஆனால் காவேரி இந்த மாதிரி டிவோர்ஸ் கொடுக்கக்கூடாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்கள அனுப்பி வச்சுட்டாங்க. ஏன், முதல்ல உங்ககிட்ட சைன் வாங்கிட்டு வர சொல்லி கூட அவள் கோவத்தில் அவங்கள அனுப்பி வச்சுட்டா. அதுக்கப்புறமா தான் அம்மா திட்டில இவன் இந்த மாதிரி கர்ப்பமாக இருக்க உண்மையவே சொன்னான்னு சொல்ல, இதை கேட்டுட்டு விஜயும், அப்போ நான் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இவங்க பிரச்சனை பண்ணாங்களா? ஆமாம், பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அதை பற்றிலாம் இப்போ பேச வேண்டாமே விஜய். முதல்ல அம்மா கிட்ட நீங்கள் என்னை நல்லா பார்த்துப்பீங்கன்றதை நிரூபிச்சுட்டு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. விஜய் உடனே, இல்லை காவேரி, என்னால் அவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனையில் முடிவெடுக்க முடியாது. முதல்ல அங்கே இருக்கவங்க இங்கே வந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு என்கிட்ட சொல்லு. அதுக்கப்புறமா நான் அங்கே இருக்க பிரச்சனையை தீர்த்து வந்துட்டு உன்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன். சாரதா உடனே, பரவாயில்ல, நான் நினச்சதை விட நீங்கள் என்னை பற்றி சரியாக புரிஞ்சிட்ருக்கீங்க. ஒரு வழியா நீங்களாவது நான் என்ன நினைக்கிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதுபடி பேசுகிறீங்களே, சந்தோஷம். சரி தம்பி, முதல்ல உங்கள் வீட்டில் போய் பேசிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா காவேரியை கூட்டிகிட்டு போங்க. காவேரி உடனே, இல்லைம்மா, அது சரிப்பட்டு வராது. நான் அவர் கூடயே கிளம்பி போகிறேன். ஏன்னா அங்கே இருக்கவங்க இவரோட மனசையுமே கஷ்டப்படுத்த வாய்ப்பு இருக்குது. இவரை தனியாக அந்த கஷ்டத்தை அனுபவிக்க நான் விட மாட்டேன்னு சொல்ல, ஆனால் விஜயும், இல்லை, நீ என் கூட வந்து நீ மட்டும் கஷ்டப்பட மாட்டேன், உன் கூட சேர்ந்து நம்ம குழந்தையும் கஷ்டப்படும். முதல்ல அவங்க என்னதான் சொல்கிறாங்கன்றதை நான் கேட்டுட்டு வரேன். அப்படி இல்லையா அவங்க வேண்டான்னு உனக்காக நான் உதறி தள்ளிவிட்டு கூட வர தயாராக இருக்கேன்னு சொல்ல, சாரதாவும், இங்கே பாருங்க தம்பி, அப்படியெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. முதல்ல என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கா, அதுக்கு நீங்கள் தான் காரணன்றதை அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னாவே எனக்கு போதும். அங்கே வந்து என் பொண்ணு நல்லபடியாக இருப்பான்ற நம்பிக்கை எனக்கு வந்துடும். அதனால் தேவையில்லாமல் நீங்கள் வேறு எதை பற்றி யோசிக்காமல் முதல்ல அங்கே போயிட்டு உங்கள் பாட்டியையும் உங்கள் தாத்தாவையும் சமாதானப்படுத்திட்டு அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வந்து பேச வைங்க. காவேரி உடனே, இல்லைம்மா, நிஜமாவே அது சரி வராது. நானும் கூட போனாதாம்மா நல்லாயிருக்கும். நாங்கள் 2 பேருமே சேர்ந்து பாட்டி தாத்தாவை சமாதானப்படுத்துகிறோம். ஒருவேளை அவங்க அதை புரிஞ்சுக்கலன்னா அங்கே இருந்து நான் அவங்கள சமாதானப்படுத்தணும். ஏன்னா அதுதான் என்னோட கடமைமா. என்னதான் இருந்தாலும் விஜய் கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணமாயிட்டேன். அதனால தான் அவங்க என் மேலே கோவமாக இருக்காங்க. இப்பயுமே நான் விஜயை தனியாக அனுபவிச்சேன்னா கண்டிப்பாக அவங்க என்னை பற்றி தப்பாதனமாக யோசிப்பாங்கன்னு சொல்ல, கங்காவும், ஆமாம், காவேரி தான் இப்படி பேசுகிறாள்ல, அவளால் எல்லாமே பண்ண முடியுன்றத நீயும் புரிஞ்சுக்கோமா. நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக அவள் எவ்வளோ தைரியமாக நின்று பேசியிருக்கா. ஏன் இதுக்கப்புறமா அவளை நம்பி அவளோட போக்கிலே விடுறதா நல்லதுன்னு எனக்கு தோணுதுமான்னு சொல்ல, பாட்டியும் குமரனும் அதே விஷயத்த தான் சொல்கிறாங்க. ஆனால் விஜய்க்கும் சாரதாக்கும் இது சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் காவேரி பிடிவாதமாக தான் விஜய் கூட தான் போவேன்னு சொல்லிட்டு பெட்டியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சாரதா,
சரி என்னமோ பண்ணி தொலைங்க, உங்களோட தலைவிதி இதுதானா அதை நீங்களே தேர்ந்தெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட, இங்கே பாருங்க என்ன இருந்தாலும் எனக்கு என் பொண்ணை பற்றியும் அவள் வயிற்றில் வளர்ற என்னோட குடும்ப வாரிசை பற்றியும் இன்னுமே கவலை இருக்குது. அங்கே மட்டும் ஒருவேளை இவ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அப்புறம் உங்கள் பாட்டி கேட்ட டிவோர்ஸை நான் கொடுங்கன்னு உங்ககிட்ட பிரச்சனை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலமை வராமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும், பார்த்துப்பீங்கன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு போடி போ, போய் சந்தோஷமா இரு அப்படின்னு கோபமாக சொல்ல, காவேரி உடனே என்னம்மா கோவமாக சொல்கிறியே, கொஞ்சம் பாசமாக நிம்மதியாக இருக்கிற மாதிரி அனுப்பி வைக்கேம்மா. நிம்மதியாக உன்னை அனுப்பி வைக்கணும்னு நானும் தான் ஆசைப்பட்றேன். ஆனால் அந்த குடும்பத்தில் உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துவாங்களோன்னு இப்போவே எனக்கு பதறுதேடி. அப்புறம் எப்படி என்னால் நடிச்சுக்கிட்டு நிம்மதியாக உன்னை சிரிச்சுக்கிட்டே அனுப்ப முடியும்? இங்கே பாருமா, நம்பிக்கையாக நான் சொல்கிறேன், பாட்டி அவ்வளோ கெட்டவங்க கிடையாதுமா. அவங்க ஏதோ சூழ்நிலையால் அப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ வேணா பாரு, நான் கர்ப்பமாக இருக்கேன்ற உண்மை பாட்டிக்கு தெரிய வந்துச்சு, அவ்வளோதான். இவ்வளோ நாள் அவங்க பண்ணதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்டு என்னை தாங்கன்னு தாங்குவாங்க பார்க்குறீங்களா அப்படின்னு விஜய் நம்பிக்கையோடு இருக்காங்களோ இல்லையோ, காவேரி பாட்டி மேலே அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்காங்க. இதை பார்த்துட்டு சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க, அவளை பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, நல்லபடியாக கவனிச்சுக்கோங்க. நானும் அப்பப்போ வந்து பார்க்க முடிஞ்சால் பார்க்குறேன், அப்படி இல்லைனா நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறேன் அங்கே இருக்க நிலமைய. அதுக்கப்புறமா நான் யோசிச்சு பார்த்துட்டு அங்கே வரேன்னு சொல்ல, விஜயும் சரிங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு வா காவேரி வான்னு ரொம்பவே ஹாப்பியோட காவேரியை தன்னோட காரில் ஏற்ற, காவேரியும் உள்ளே போனதுக்கப்புறமா இப்பாடா இப்போ தாங்க எனக்கு திருப்தியாக இருக்குது. ஒரு வழியாக எல்லா பிரச்சனையுமே மீறி நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா வாழ போகிறோம்னு நினைக்கும் போதே எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்கன்னு சந்தோஷப்பட. ஆனால் விஜயும், நீ இவ்வளோ சந்தோஷப்படுறதில்ல எனக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை. ஏன்னா நீ பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டில் உன்னை கஷ்டப்படுத்துவாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாட்டி இப்போ கொஞ்ச நாளாக சரியில்லை, சித்தி கூட சேர்ந்து ரொம்பவே மாறிட்டாங்க. அதனால தான் இப்போது நான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். இங்கே பாருங்கங்க, உங்களுக்கு இன்னுமா பாட்டியை பற்றி புரியல? பாட்டிக்கு உங்கள் மேலே ரொம்பவே விருப்பம் இருக்குது. அதனால தான் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக என்ன உங்களோட வாழ்க்கையை விட்டு விலக்கி வச்சுட்டு கொஞ்ச நாள்லேயே நீங்கள் மறந்ததுக்கப்புறமா உங்களை சரிப்படுத்திடலாம் நினச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறமா அது முடியாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா கண்டிப்பாக பசுபதியோட பிரச்சனையை தீர்க்கக்கூட பாட்டி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்துக்கோங்களேன். வாங்க முதல்ல பாட்டி தாத்தா கிட்டே இந்த உண்மையை சொல்லலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஸ்வீட் கடையில் நிறுத்துங்க, ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு நம்ம பாட்டியை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே ரொம்பவே மனசார விஜய் கிட்ட எந்த டென்ஷனும் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய்க்கு தான் உள்ளுக்குள்ளே ரொம்பவே டென்ஷனாக இருக்குது. ஏன்னா 2-3 நாளாக அவங்களோட வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளால் விஜய்க்கு ஏற்கனவே பாட்டி மேலேயும் அவங்களோட சித்தி மேலேயும் சந்தேகம் வந்துடுச்சு. இப்போது சாரதாவும் அவங்களோட வீட்டில் இருக்கவங்களுமே அவங்க இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு பிரச்சனை இன்னுமே அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை காவேரி முன்னாடி சரியாக காட்டிக்காமல் அவங்க கேட்குறது எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு பாட்டியையும் தாத்தாவையும் பார்க்கறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடியே தாத்தாக்கு விஜய் கால் பண்ணி, தாத்தா நான் காவேரியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், அதை பாட்டிக்கிட்ட கொஞ்சம் சொல்லிடுங்கன்னு சொல்ல, தாத்தா என்னடா இதை இவ்வளோ சோகமாக சொல்கிற மாதிரி சொல்கிற, சந்தோஷமான விஷயம் இரு, நான் ஆர்த்தியை கரைச்சி வச்சு பாட்டியை வெயிட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு பாட்டிக்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் பாட்டியும் இதை கேட்டுட்டு செம்ம கோவத்தோட இந்த விஷயத்த அவங்களோட பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு விஜயோட சித்தியுமே அங்கே வந்துடுறாங்க. கரெக்டாக காவேரியும் விஜயும் கார்லேருந்து இறங்குற நேரமும் பாட்டியும் சித்தியும் வீட்டு வாசலுக்கு வர்ற நேரமும் சரியாக இருக்க, விஜயோ இதை பார்த்துட்டு இவங்க என்ன பேச போகிறாங்களோன்னு கொஞ்சம் தயக்கத்தோடு தான் இருக்காங்க. ஆனால் காவேரியோ வாங்கங்க வந்து எல்லாருக்கிட்டையுமே எல்லாத்தையுமே சொல்லலான்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அவங்கள கூப்பிட்டாலும் பாட்டியோட கோபமான முகத்தை பார்த்த உடனேயே அவங்க தயங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் விஜய் காவேரியோட கையை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, தாத்தா நாங்கள் உள்ளே வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், போது நிறுத்துங்க, 2 பேரும் உள்ளே வர தேவையே இல்லை, அப்படியே 2 பேரும் இங்கேருந்து கிளம்பி போங்க. நான் அவ்வளோ சொல்லியும் இவ்வளோ மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தையை நீ இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவ இருந்தால் தான் உன்னோட வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னல. ஆனால் அதை நீ புரிஞ்சுக்காம மறுபடியும் இந்த குடும்பத்துக்கு அவமானத்தையே தேடித்தரணுன்றதுக்காகவே நீ அவளை கூட்டிகிட்டு இங்கே வந்திருக்கியா? நான் உன் மேலே இருக்க பாசத்தால் தானடா இப்படியெல்லாம் பண்ணேன். ஆனால் அது எதுவுமே நீ புரிஞ்சுக்கவே இல்லைல்ல. போதும், இதுக்கப்புறமாவும் நீ என்னை புரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. முதல்ல இவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போடான்னு சொல்ல. ஆனால் விஜயும், இங்கே பாருங்க பாட்டி, நான் காவேரியோட ஒரு உண்மையை பற்றி உங்ககிட்ட சொல்லணும். அதை சொன்னதுக்கப்புறமா நீங்கள் இதே மாதிரி எங்ககிட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் இங்கேருந்து வெளியே கிளம்பி போயிடுவோம். போதுமா? தாத்தா
உள்ள வாங்க பேசணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் கோபமாக காவேரி கூட்டிட்டு உள்ள போறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டி கடுப்போட வெளியவே நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆனா தாத்தாவும் முதல்ல உள்ள வந்து அவன் என்ன சொல்ல வரான்றதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா கோபப்படு வா உள்ளவான்னு சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போக பாட்டியும் சித்தியும் வேண்ட வெறுப்போட தான் உள்ள போறாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா முதல்ல உங்ககிட்ட ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும்னு நான் விரும்புறேன். என்னால் காவேரி இல்லாமல் வாழவும் முடியாது, காவேரியால் நான் இல்லாமல் வாழவும் முடியாது. அதே சமயத்தில் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் ஒரு சின்ன காரணம் மட்டும்தான். அது இல்லைனாலும் நாங்கள் 2 பேரும் எவ்வளோ எதிர்ப்பாக இருந்தாலும் சேர்ந்து தான் வாழ்வோம், வாழணுன்ற முடிவையும் எடுப்போம். அதை முதல்ல உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்ல பாட்டியும் நீ எவ்வளோ பட்டாலும் திருந்தவே மாட்டடான்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு திட்ட ஆரம்பிக்க. ஆனால் விஜயும் கோபத்தில் பாட்டி கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் முழுசாக சொல்லிடுறேன். இங்கே பாருங்க தாத்தா, இப்போது காவேரியோட வயிற்றில் நம்ம குடும்ப வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. தாத்தா உடனே என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு சரியாக புரியலை. நீ கரெக்டாக தானே சொல்கிற? ஆமாம் தாத்தா, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். காவேரியோட வயிற்றில் என்னோட குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த குடும்பத்தோட வாரிசு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. போச்சுடா, அடுத்த நாடகத்தை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா நான் சொன்னலாமா, கண்டிப்பாக இவனை விடவே மாட்டான். இவனே விலகி போனாலும் இப்படி ஒரு பிளானை போட்டு இப்படி சிக்க வச்சுட்டா பாத்தியா? இங்கே பாருடி, இதுக்கப்புறமாவும் உனக்கு என்னடி வேணும், எத்தனை லட்சம் எத்தனை கோடி வேணும்னு கேட்டுட்டு அப்படியே அதை வாங்கிட்டு எங்கேயாவது போய் தொலைய வேண்டியது தானே. தேவையில்லாமல் என் குடும்பத்தை வானத்தை வாங்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? பொய்யும் பணத்துக்காக ஒரு கல்யாணத்தை பண்ணியே, அதை நினைக்கும் போதே எனக்கு இப்போவே அருவெறுப்பாக இருக்குது. ஆனால் இப்படி பணத்துக்காக இவ்வளோ ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காவிரியை பற்றி கேவலமாக பேச, இதை கேட்டுட்டு விஜயும் போது நிறுத்துங்க, அவ்வளோதான், நீங்கள் இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன். இங்கே பாருங்க, காவேரி 4 மாதமாக கர்ப்பமாக இருக்கா. நீங்கள் இப்போ டிவோர்ஸ் கேட்ட உடனே ஒன்றும் இவ கர்ப்பமாக இருக்கேன்னு என்கிட்ட சொல்லலை. அப்படியே சொல்லியிருந்தாலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே ஒன்றும் நடக்கலை, புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு பாட்டி நீங்கள் பண்ணது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சி, நீங்கள் இவ்வளோ கேவலமான ஒரு வேலையை பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு அங்கே போயிட்டு டிவோர்ஸ் வரைக்கும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசியிருக்கீங்க. அதுவும் நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்கன்றது எனக்கு முழுசாக தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல பாட்டி உடனே இல்லை விஜய், நான் உன்னோட நல்லதுக்காக தான். எது நல்லது? நீங்கள் இப்படியெல்லாம் இவங்களோட குடும்பத்தை கஷ்டப்படுத்தி என்னையும் காவேரியையும் விலக்கி வைக்கிறது எனக்கு நல்லதுன்னு எந்த முட்டாள் உங்ககிட்ட சொன்ன? உடனே சித்தியும் டே வாய் முறா, போய் இவளுக்காக எங்களை அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்க. ஓ, அப்போனா நீங்கள் தான் பாட்டிக்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லி உசுப்பேற்றிருக்கீங்க. பாட்டி, நீங்கள் இது வரைக்கும் நல்லா தான் இருந்தீங்க. எப்போ இவங்க கூட சேர்ந்தீங்களோ அப்போவே மொத்தமாக மாறிட்டீங்க. ஆனால் உங்ககிட்ட இருந்து நான் இதை துளி கூட எதிர்பார்க்கவே இல்லை. தாத்தா நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இங்கே இருக்கணுமா வேண்டாமான்றது. என்னடா இப்படி ஒரு வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்க? இவங்க முட்டாள்தனமாக உளறிக்கிட்டு இருக்காதுக்காக நீ என் மருமகளை கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்கள் உரிமையோடு இந்த வீட்டில் இருக்கலாம்டா. யார் தடுக்கிறாங்கன்னு நானும் பார்க்குறேன். என்ன சரிதானே? பாட்டியும் இல்லைங்க, நான் புரியாமல் இதெல்லாம் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நீ மன்னிப்பு கேட்க வேண்டியது விஜய்கிட்டையும் காவேரிக்கிட்டையும் தான், என்கிட்ட கிடையாதுன்னு சொல்ல உடனே பாட்டி விஜய்கிட்ட மன்னிப்பு கேட்க போக, ஆனால் விஜயும் நான் உங்களை மன்னிக்கிற மன நிலைமையிலேயே கிடையாது, முடிஞ்சா காவேரி உங்களை மன்னிக்கிறாளான்னு பார்க்கலான்னு சொல்ல பாட்டி கொஞ்சம் கூட யோசிக்காமல் காவேரி கிட்ட காவேரி என்னை மன்னிச்சிருமா, நான் ஏதோ என் பேரமேல இருக்க பாசத்தால் இதை பண்ணிட்டேன்னு சொல்ல காவேரியும் சேச்சே பாட்டி நீங்கள் போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறதா, அதெல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் விஜய்க்காக தானே இப்படி பண்ணீங்க, ஆனால் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஒன்று இதை மனசில் வச்சுக்கிட்டு என் குழந்தைய மட்டும் கஷ்டப்படுத்திடாதீங்க. ஏன்னா என்னால் இந்த கஷ்டம் எல்லாத்தையுமே தாங்கிக்க முடியும், ஆனால் என் பாப்பாவால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கதறி அழுத பாட்டியும் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமான்னு சொல்ல விஜயும் சரி தாத்தாவும் சரி ஒரு வழியாக பாட்டி திருந்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களோட சித்தியும் செம்ம கட்டுப்பட இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், உண்மையாகவே பாட்டி தப்பு எல்லாத்தையுமே புரிஞ்சு திருந்திட்டாங்களா? அப்படி இல்லைனா விஜய் முன்னாடி திருந்தின மாதிரி நடித்து அடுத்து விஜய் இல்லாத நேரமாக பார்த்து காவேரிக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுப்பாங்களா? அது மூலயமா விஜய் காவேரியை அவங்க பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதே சமயம் பாட்டியும் சரி மற்றவங்களும் சரி எவ்வளோ பிளான் போட்டாலும் விஜய் காவேரியை யாராலையுமே பிரிக்க முடியாதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?